ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 124வது தலைப்பு. அறிந்தவனும் அறியாதாரும். தொடர்ச்சி. சாஸ்திரோக்தமாக சாதாரண ஜனங்கள் என்னென்ன கர்மா செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஞானியே மாடலாக இருந்து பண்ணிக்காட்டி அவர்களையும் பண்ண வைக்க வேண்டும். அவனுடைய ஞானத்தையும் பக்தியையும் அப்புறந்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போது அவர்களுக்கு அதில் ருச்சி வராது. அதனால் முதலில் அவர்கள் சாஸ்திரோக்த கர்மாக்களை பண்ணுவதற்கே தன்னளவில் அவற்றை கடந்துவிட்ட ஞானியும், ஞானி என்றால் பக்திமானும் தான், இவற்றை செய்து ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் இவன் மாதிரி ஆவதற்காகவே முதலில் அவர்கள் மாதிரி இவன் ஆக வேண்டும். மேல்நிலையில் இருக்கிற அவன் வாஸ்தவத்தில் கர்மாவில் ஒட்டாவிட்டாலும் அப்படி நடக்க வேண்டும். இதற்கு நேர்மாறாகத்தான் இப்போது நிஜமாக வேதாந்தத்தில் ஒட்டிக்கொண்டிருக்காதவர்களும் அப்படி நடிக்கிறார்கள். அப்படியானால் ஞானிக்கு மட்டும் உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருக்கிற மித்யாச்சார தோஷம் ஒட்டாதா? ஒட்டாது. வாஸ்தவத்தில் தான் அவனுக்கு உள் புறம் என்ற பேதமே இல்லையே. எதிலும் ஒட்டாத நிலைதானே ஞானம். அதில் தோஷம் மட்டும் எப்படி ஒட்டும்? இன்னொரு எக்ஸ்பிளனேஷன். இவன் வேதாந்தி, வேஷம் போடுகிறவனைப் போல தன்னை பற்றி லோகம் உசத்தியாக நினைக்க வேண்டுமென்றா துராசையில் இப்படி செய்கிறான்? கர்மாவை செய்ய பிடிக்காத அடங்கா குணத்தாலேயே அவன் ஞானி வேஷம் போடுகிறான் என்றால், இவனோ நிಶ್ಚಿಂತೆயான நிஷ்கிரிய ஞான நிலையின் நிம்மதியிலேயே தான் பாட்டுக்கு கிடக்கலாம் என்றில்லாமல் பாமர ஜனங்களிடம் பரம கருணையாலல்லவா கர்மி மாதிரி தன்னை குறைத்து காட்டிக்கொண்டு தனக்கு வேண்டியே இல்லாத காரியங்களை இழுத்து போட்டுக்கொள்கிறான். இது தியாகமே தவிர மித்யாச்சாரமாக எப்படி ஆகும்? சரி, இவன் எதற்காக இந்த சாஸ்திர கர்மாக்களை செய்ய வேண்டும்? இவனை லோகம் சிரேஷ்டன் என்று நினைக்கிறது. இவனைப் போல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படி நடந்து பார்க்க வேண்டுமென்று ஜனங்களுக்கு உள்ளூர ஒரு ஆசையுண்டு. யத் யத் ஆச்சரதி சிரேஷ்டஹ தத் தத் யவ இதரோ ஜனஹ. ஆசை உண்டே தவிர சிரேஷ்டர்கள் நடப்பது ரொம்பவும் உயர்ந்த மாதிரி இருந்தால் இவர்களால் பின்பற்ற முடியாமல், அதை அனுசரிக்க முடியாமல் தோற்று போவார்கள். தோற்று போவது தெரியக்கூடாது என்று போலியாக வேஷம் போடுவார்கள். அதனால் சிரேஷ்டனாயிருக்கப்பட்டவனே சாதாரண ஜனங்கள் இருக்க வேண்டிய, இருக்கக்கூடிய கீழ் லெவலுக்கு வந்து அந்த லெவலின் ஒழுங்குகளை நடத்தி காட்டுகிறான். ஞானிக்கு அது கீழ் லெவல் என்றாலும் சாதாரண மனுஷனுக்கு அவனால் முடியக்கூடியதான சற்று உயர்ந்த லெவல்தான். சாஸ்திரோக்த கர்மா என்ற இந்த லெவலை விட்டால்தான் அவன் இன்னும் கீழ் லெவலில் பாழாய் விடுவான். இந்திரியம் இழுத்தபடி சிற்றின்ப காரியங்களை மட்டுமே செய்தால் பாமர ஜனங்கள் அந்த சேற்றிலேயே புதைந்து போய் அப்புறம் சிரேஷ்டனானாலும் கூட அவர்களை தூக்கிவிட முடியாமல் போய்விடும். அதனால் சின்ன லாபங்களையே ஒரு நிலையில் தருவதாயிருந்தாலும் இதற்காக இந்திரியங்களை தெரிகட்டு போக விடாமல் அவற்றுக்கு இஷ்டமான பலன்களை ஒரு பக்கம் தருகிற மாதிரி தந்து கொண்டே அவற்றை இன்னொரு பக்கம் கட்டுப்படுத்தி சுத்தி பண்ணி கொண்டிருப்பதான சாஸ்திர கர்மாக்களை சிரேஷ்டன் பற்றில்லாமல் பட்டுக்கொள்ளாமல் அனுஷ்டித்து காட்ட வேண்டும். இவனை பார்த்து இவன் மாதிரியே பண்ண விரும்பும் ஜனங்களாலும் இவற்றை அனுசரிக்க முடியும். தியானம், ஆத்ம விசாரணை பண்ண முடியாது என்கிற மாதிரி கர்மாக்களை பண்ண முடியாது என்று இல்லை. எல்லாரும் பண்ணுவார்கள். அதற்கு கோலும் மோக்ஷம், சம்சார நிவிருத்தி என்பது போல் அவர்களுக்கு அப்பீலாகாத ஏதோ ஒன்றாயில்லாமல் அவர்கள் ஆசைப்படும் லாபங்களுக்காகவே இருப்பதால்
இந்த கர்மாக்களை பண்ணுவதில் சிரமங்கள் நியமங்கள் இருந்தாலும் கூட பொறுத்து கொண்டு பண்ணுவார்கள். இப்படி சிரமப்பட்டும் நியமத்துக்கு கட்டுப்பட்டும் பண்ணுவதாலேயே கர்மாவானது இவர்கள் உத்தேசித்த பலனை தருவதோடு உத்தேசிக்காத பலனாக இவர்களுடைய உள்ளத்தின் அழுக்குகளை அலம்பி இவர்களுடைய ஆசை பற்றுக்களையும் குறைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஐகிகமான இகலோகத்து பலனுக்காக இல்லாமல் சமூகம் ஒரு ஒழுங்கில் நடக்க வேண்டும், குடும்பம் ஒரு ஒழுங்கில் நடக்க வேண்டும், தனி ஆள் ஒரு கட்டுப்பாட்டில் சீராக அபிவிருத்தியாக வேண்டும் என்பதற்காகவே சாஸ்திர கர்மாக்களை தொடர்ந்து பண்ணிக்கொண்டிருப்பார்கள். நிஷ்காமிய கர்மா என்பது இதுதான். அதற்கு போவதற்கு வழி காமியமாக சாஸ்திர கர்மா பண்ணுவதுதான். பலனில் ஆசையோடு பண்ணுவதே காமியம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.